அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1லேருந்து V.A.O வரையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 11 வரையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 12. போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா பார்லிமெண்ட் உடைய ஷெடியூல் பார்த்துருப்போம். அந்த பார்லிமெண்ட்டில் என்னென்ன ஹவர் இருக்குது, 0 ஹவர்னால் என்ன, கொஷின் ஹவர்னால் என்ன அப்படின்ட்டு முழுமையாக ஒரு விளக்கத்துடன் பார்த்துருப்போம் போன வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இது அதோட கண்டினியூஷன் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக்கர் அப்படின்னா யார் அப்படின்னா சபாநாயகர். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா, கீழவை மற்றும் மேலவையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்றவர் லோக்சபாவுடைய ஹெட்டாக ஸ்பீக்கர் தான் பார்க்குவாங்க. இதே லோக்சபாவுடைய லீடர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, கீழவையோடைய லீடர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் இல்லாமல் ராஜ்யசபாவில் இருந்தார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு மினிஸ்டர் லோக்சபாவுடைய லீடராக ஆக்ட் பண்ணுவார். ராஜ்யசபாவுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான் ராஜ்யசபாவுடைய ஹெட். அவர் தான் ராஜ்யசபா மேலவையுடைய ஸ்பீக்கராக இருப்பார். இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் என்னன்னா ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கராக இருக்கிறது மட்டும்தான். அடுத்து இந்த ராஜ்யசபாவுடைய லீடராக யார் இருப்பாங்க அப்படின்னா இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் இருந்தார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான மினிஸ்டர் யாரோ ஒருத்தர் லீடராக இருப்பார். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு தோணலாம். என்ன கேள்வினா, பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் இருப்பாரா ராஜ்யசபாவில் இருப்பாரா அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா லோக்சபாவில் அவர் இருக்கலாம். இல்லை நான் ராஜ்யசபாவில் இருக்க போகிறேன் அப்படின்னா அவர் ராஜ்யசபாவில் இருக்கலாம். அது பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். இப்போது லோக்சபாவில் யார் லீடராக இருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி. அவர் தான் லோக்சபாவுடைய லீடராக இருக்கார். ஏன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அவர் லோக்சபாவில் இருக்கார். அதனால் அவர் தான் லோக்சபாவுடைய லீடர். அதே போல் ராஜ்யசபாவில் சமீபத்தில் இப்போ யார் லீடராக இருக்காங்க அப்படின்னா அருண்ஜேட்லி. அவர் தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு பதவியில் இருக்கிறதுனால அருண்ஜேட்லி ராஜ்யசபாவில் லீடராக இருக்கார். அடுத்து வித்தவுட் ஸ்பீக்கர் கான் கண்டக்ட் சபா. ஒரு சபாநாயகர் இல்லாமல் ஒரு சபையை நம்ம தொடங்கவோ முடிக்கவோ இல்லை நடத்தவோ முடியாது. எப்பயுமே எந்த விதமான கீழவையாக இருக்கட்டும் மேலவையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்பீக்கர் சபாநாயகர் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் நம்ம நடத்த முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக யார் இருந்தாங்க அப்படின்னா V.A.O மௌலான்கர். இவர் தான் ஃபஸ்ட்டு சபாநாயகராக இருந்தார். ஃபஸ்ட்டு டெப்டி ஸ்பீக்கராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்னம் ஐயங்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார். இவரே செகண்ட் டெப்டி ஸ்பீக்கராகவும் ஆக்ட் ஆனார். இந்தியாவில் லாங்கஸ்ட் பீரியட் நிறைய பதவிக்காலம் யார் சபாநாயகராக இருந்தாங்க அப்படின்னா பல்ராம் சாகர். இந்த இதெல்லாம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு ST ஸ்பீக்கர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா P.V. சம்பகம். அடுத்து ஃபஸ்ட் SC ஸ்பீக்கர் யார் இருந்தாங்கன்னா பாலயோகி. இவர் அவருடைய பதவி காலத்தில் இறந்துட்டார். இவர் சபாநாயகராக இருக்கும் போதே அவர் பவரில் இருக்கும் போதே அவர் இறந்துட்டார். இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா சோம்நாத் சாட்டர்ஜி. 1947க்கு அப்புறமா இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா V.A.O மௌலான்கர் என்ன பண்ணார், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையற்ற தீர்மானம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த தீர்மானம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அது தோல்வி அடைஞ்சிருச்சு. யாருமே வாக்களிக்காதனால அது தோல்வி அடைஞ்சிருச்சு. இது நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல்ல ஓகேங்களா. அடுத்து கேஸ்டிங் ஓட்டு பற்றி பார்க்க போகிறோம். கேஸ்டிங் ஓட் அப்படின்னா என்னென்னா தீர்மானிக்கும் ஓட்டு. தமிழில் தீர்மானிக்கும் ஓட்டு, ஆங்கிலத்தில் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இன் எ பில் எ கேஸ் ஆஃப் டை டு ரிசால்வ் டெட்லாக்ஸ் he மேக் எ டிசிஷன் டு vote இன் கேஸ்டிங் ஓட். அதாவது இப்போது
ஒரு பில்லு இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா, அந்த பில்லை வந்து டை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மொத்தமாக ஒரு 100 பேர் இருக்காங்க, 50 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பில்லுக்கு, இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலான்ட்டு. இன்னொரு 50 பேர் இந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ வந்து டை ஆயிடுச்சு, ஈக்குவலாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ஸ்பீக்கர், அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஓட்டை வந்து அங்கே போடலாம். பில்லு வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணலான்னு போட்டாங்கன்னா 51,000. அப்போது சபாநாயகருடைய தீர்மானத்தின்படி, அதாவது சபாநாயகர் வந்து பில்லு பாஸ் பண்ணலான்னு ஓட்டு போட்டாருன்னா பில்லு வந்து பாஸ் ஆயிரும். பில்லு பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஓட்டு போட்டால் பில்லு வந்து பாஸ் ஆகாது. இது எப்போ தான் நடக்கும்? டை ஆனால் 2 பேரும் ஈக்குவலாக வந்து ஓட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இது வந்து கேஸ்டிங் ஓட்டு, தீர்மானிக்கும் ஓட்டு. அந்த தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபாநாயகருக்கு. டையான டைமில் மட்டும்தான். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மினிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா வந்து ஒரு 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து 2 டயர்னால் என்னென்னு பார்த்துருப்போம், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. இங்கே வந்து 3 டயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேபினெட் மினிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னா என்ன? இந்த கேபினெட் மினிஸ்டர் அப்படின்றது இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது தான். இங்கிலாண்டை பார்த்து இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது தான் கேபினெட் மினிஸ்டர். 2003ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்ட 91வது அமெண்ட்மெண்ட்டின் படி மொத்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 15% வந்து இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து த வேர்ல்டு கேபினெட்ன்ற ஒரு வார்த்தை வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட இணைக்கப்பட்டது அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட், 44வது அமெண்ட்மெண்ட்டில் 1978 1978 இணைக்கப்பட்டது. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ், டெப்டிஸ் மினிஸ்டர்ஸ், இது மூணுமே சேர்ந்தது தான் 3 டயர் கவர்மெண்ட். கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெப்டி ஸ்பீக்கர், இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கேபினெட். கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்ன? கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தங்க வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எம்பி வந்து இருப்பார். எங்கே இருப்பார்? ராஜ்யசபாவில் இருப்பார். ஓகேவா? அந்த துறை சார்ந்த எம்பிஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மினிஸ்டர் தான் வந்து கேபினெட், கிச்சன் கேபினெட்டில் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய சபைகள்லாம் வந்து இவங்க வந்து கலந்துப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம முழுமையான ஒரு விளக்கத்தோட எதை பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரை பற்றி பார்த்தோம். இந்த ஸ்பீக்கரில் நம்ம லோக்சபாவில் யார் இருப்பா, ராஜ்யசபாவில் யார் இருப்பா, அடுத்து ஃபஸ்ட்டு யார் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாங்க, எல்லா விதமான கமிட்டிஸில் யார் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாங்க, கேஸ்டிங் ஓட் அப்படின்னா என்ன, மினிஸ்டர்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய 3 டயர் கவர்மெண்ட்னா என்ன, சீஃப் கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெப்டி மினிஸ்டர்னால் என்னென்ன, கிச்சன் கேபினெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பில்லை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பில் இருக்குது, ப்ரைவேட் மெம்பர் பில்னா என்ன, கவர்மெண்ட் பில்னா என்ன, ஆர்டினரி பில்னா என்ன, மணி பில்னா என்ன, ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான பில்ஸையும் அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸையும் நம்ம முழுமையாக அடுத்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இது போல் வீடியோ தொகுப்புகளை ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுவரையும் எந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அது வந்து ஒரு தொகுப்பாக வந்து நான் லைனாக வந்து ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோஸ்லேயும் வந்து லைனாக நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸையும் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.